வணக்கம். அதிலிருந்து உங்கள் உதயம், உங்களில் ஒருவன் உதயம். ஒருத்தரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளங்களும், என் திமுக அனைத்து என் ரத்த உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றி. எனக்கு ஒரு தூரம் சப்போர்ட் பண்ணுற எல்லா பேத்துக்குமே என்னுடைய வீடியோ வந்து ஒரு 1000 2000 கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய காரணம் தான் முக்கியமாக எனக்கு. பட் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏன்னா மக்களோட கருத்தை தான் வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்கள்ட்ட என்னென்ன பிரச்சனை, என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத தான் நான் வந்து நம்ம திமுக நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிவிட்டு அதை சரி பண்ணுற அளவுக்கு தான் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்மளுடைய இப்போ வந்து என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, மதுரையிலேருந்து ஒரு நண்பர் அனுப்பியிருக்காரு. ஆனால் உங்கள் வீடியோ பூரா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னா, நல்லா பண்ணுறீங்கண்ணா. பட் இப்போ என்னென்னா, நம்ம ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும், பட் எங்கள் அண்ணன் துணை முதல்வராக இருக்கட்டும், சூப்பராக மக்களுக்கு தரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணா. அதுவும் மகளிருக்கு வந்து சூப்பர் திட்டங்கள் நல்லா பண்ணிக்கிட்டே இருக்காங்கண்ணா. பட் இப்போ என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு வந்து கரண்ட் பில் ஈபிக்கு வந்து கணக்கெடுக்க வந்தாங்கன்னா, வந்த இடத்துல வந்து கொஞ்சம் 200 300 இப்போ எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா, இப்போ போனதுக்கு வந்து எங்கள் அம்மா கேட்டதுக்கு வந்து பதில் கரெக்டாகவே சொல்ல மாட்றாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருந்தவங்களே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போய் கவர்மெண்ட்டில் போய் கேளு அப்படிங்கிறாங்கன்னா, இது மனசு கஷ்டமாக இருக்குண்ணா. ஏன்னா அம்மா அவங்க படிக்காதவங்க, அவங்ககிட்ட வந்து எப்படி பேசணும்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் மக்களுக்கு வந்து அவங்களோட குறைய கேட்கணுண்ணா. அவங்க சொல்கிறதுக்கு பதில் கரெக்டாக சொன்னால் போதும்ண்ணா. இவங்க வந்து கவர்மெண்ட்டில் போய் கவர்மெண்ட் ஸ்டாஃபே இப்படி சொன்னால் என்னென்ன அர்த்தம்? அது நம்ம திமுக ஆட்சிக்கு தானே கஷ்டமாக இருக்குது. அதை அண்ணன்ட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேனா அப்படின்ட்டுருக்காப்புல. இது நம்ம கவர்மெண்ட்டு இந்த லீடிங்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அனைத்து பேருக்குமே சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் மக்கள்கிட்ட எரிஞ்சு பேசாதீங்க. கொஞ்சம் அழகாக நீட்டாக பேசி பழகுங்க. கொஞ்சம் உட்காந்து அவங்ககிட்ட என்ன குறையோ அதை அழகாக பேசினா முடிஞ்சு போயிடும். ஏன் நீங்கள் நீங்கள் பார்க்குறதே கவர்மெண்ட் தான். நீங்களே உங்கள்ட்ட குறைய சொல்லலாமா? நீங்கள் யாருக்கு பாதிப்புன்னு பாருங்கள். அனைத்து இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் அனைத்து பேருக்குமே சொல்கிறேன், மக்கள்கிட்ட வந்து அனாவசியமாக கோவப்படாதீங்க, சரிங்களா? அவங்க கேட்ட பதில் வந்து கரெக்டாக சொல்லுங்கள், அவ்வளோதான், சரிங்களா? நீங்கள் வந்து எரிஞ்சு பேசணும், நீங்கள் போய் கவர்மெண்ட் கேள்னா அது நீங்கள் பார்க்குற தொழிலுக்கு தான் அசிங்கம். தயவுசெய்து வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப அடாவடியாக பேசாதீங்க, பொறுமையாக பேசுங்க. பட் யாராச்சும் நண்பர்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது அடாவடியாக பேசுனாங்க அப்படின்னாங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து என்கிட்ட அனுப்பிவிடுங்க. இது அண்ணன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் கவனத்துக்கு கொண்டு போவோம். பட் மதுரை எங்கள் அண்ணன் பத்திரத்துறை அமைச்சர் மூர்த்தி அண்ணன் கவனத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போவோம். பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.